குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் கேசரி யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 804. அமுதம் உண்டு தெளிவை அடையலாம், ஊன் ஊரல் பாயும் உயர்வரை உச்சி மேல், வான் ஊரல் பாயும் வகை அறிவார் இல்லை, வான் ஊரல் பாயும் வகை அறிவாளர்க்கு தேன்பூரல் உண்டு தெளியலும் ஆமே. ஊன் ஊரல் அப்படின்னா சுக்கிலம் ஊறுதல், வான் ஊரல் அப்படின்னா அமுதம், தேன் ஊரல் அப்படின்னா இனிய சுவை, உயர்வரை அப்படின்னா உயர்ந்த மலை அதாவது சிரசு, ஊனால் ஆன உடலால் அறியும் அறிவெல்லாம் பொருந்தி அமையும் இடமான சிரசின் உச்சி மேல் வான மண்டலம் அமையும் இயல்பை அறிபவர் இல்லை, வான மண்டலத்தை பொருந்தி அறிபவர் அமுதத்தை உண்டு தெளிவை அடையலாம். பாடல் 805. முதுமை நீங்கி இளமையுடன் இருக்க வழி, மேலை அண்ணாவில் விரைந்து இரு கால் இடில், காலனும் இல்லை கதவம் திறந்திடும், ஞாலம் அறிய நரைதிரை மாறிடும், பாலனும் ஆவான் பரானந்தி ஆணையே. இரு கால் அப்படின்னா இரண்டு காற்றுகள், அவை பிராணன் அபானன். மேலை அண்ணாவில் அப்படின்னா மேல்வாயில் காணப்படும் உள்நாக்கில், கதவம் அப்படின்னா பிரம்ம புழை அதாவது உச்சி துளைவாயில் மேல் அண்ணாக்கு பகுதியில் பயிற்சியால் பிராணன் அபானன் என்ற வாயுக்களையும் பொருந்தும்படி செய்தால் உடலுக்கு அழிவு ஏற்படுவது இல்லை, உச்சி தொலைவழியும் திறக்கும், உலகம் அறிய நரை திரை ஆகிய உடல் மாறுபாடுகள் மாறிடும், இளையரும் ஆவார், இது சிவசக்தியின் ஆணை ஆகும். பாடல் 806. சிவனை எண்ணி உடல் அறிவு நீங்கி நிற்பவர் இயல்பு, நந்தி முதலாக நாமேலே ஏறிட்டு சந்தித்து இருக்கில், தரணி முழுது ஆளும் வந்தித்து இருக்கும் பகலோன் வெளியாக, சிந்தித்து இருப்பவர் தீவினையாளரே. நந்தி முதலாக அப்படின்னா சிவபெருமானை ஆசானாக கொண்டு, நாமேலே ஏறிட்டு அப்படின்னா நாக்கு மேலே ஏற்றி, சந்தித்திருத்தல் அப்படின்னா நடுநாடியின் உச்சியில் கூடியிருத்தல், பகலோன் அப்படின்னா அறிவாகிய கதிரவன், பந்தித்திருக்கும் அப்படின்னா பின்னி கிடக்கும். இங்கனம் சிவத்தை முன்னிட்டு கொண்டு நாக்கை அந்நாக்கில் ஏறும்படி செய்து அங்கு நடுநாடியில் உச்சியில் சந்தித்து இருந்தால் அந்த பயிற்சியாளர் உலகம் முழுவதையும் ஆள்வர். உடலுடன் பின்னி கிடக்கும் அறிவு நீங்க சிவபெருமானை எண்ணி இருப்பவரே உண்மையான அக்னி செயல் செய்தவர் ஆவார். பாடல் 807. வினையின் நீங்கி இன்பம் அடைவர், தீவினை ஆட திகைத்து அங்கு இருந்தவர், நாவினை நாடின் நமனுக்கு இடம் இல்லை, பாவினை நாடி பயன் அற கண்டவர், தேவினை ஆடிய தீங்கரும்பு ஆமே. நாவினால் செய்யும் பயிற்சியை செய்பவர் வினையின் நீங்குவர், இன்பம் எய்துவர். திகைத்து அப்படின்னா மயங்கி, நமன் அப்படின்னா யமன், பாவினை அப்படின்னா பரந்துள்ள வினைகள், தேவினை அப்படின்னா தெய்வ பணியை, நாடிய அப்படின்னா செய்து, தீங்கரும்பாம் அப்படின்னா இனிய கரும்பை போல சுவைத்திருப்பர். தீவினைகள் தம்மை வருத்த அறிவு மயங்கி இருந்த சீவர்கள் நாவினால் செய்யும் சாதனையால் கூற்றுவனுக்கு வேலையில்லை, பரந்த வினைகளை ஆராய்ந்து அவற்றின் பயன் இன்மையை உணர்ந்தவர் தெய்வ பணியை செய்து அதன் இனிமையை சுவைத்து இருப்பார்கள். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 808வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.